ஏன்னா நிறைய பேர் வந்து சரண்யா கன்சீவாக இருக்காங்களாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. வைஃபை வந்து வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், வைக்க முடியாதுன்ற நிலைமை வந்து ஆயிடுச்சு. ஏன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்டத்தட்ட வீடியோ போட்டு 1 மாதம் வந்து ஆக போகுது. ஸோ எதுக்காக வீடியோ போடல, ஏன் வீடியோ போடல சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்லாம் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சரண்யா கன்சீவாக இருக்காங்களாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்லாம் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது, எதுக்காகலாம் வீடியோ போடல சொல்லிட்டு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோ வரும். எதுக்காக போகல, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸில் எப்பயுமே மார்ச் மாதம் ஆனால் கணக்கு முடிப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதை சொல்லுங்கள் நீங்களே. மார்ச் மந்த் வந்து இயர் எண்டு க்ளோசிங் கணக்கு முடிக்கிற மாதன்றதுனால அந்த மாதம் ஃபுல்லாக லீவே கிடையாது. 1ஆந்தேதியிலேருந்து 31ஆந்தேதி வரைக்குமே ஒர்க்கு. சண்டே சாட்டர்டே எல்லா நாளும் ஒர்க்கு, பர்மிஷன் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த 31ஆந்தேதி வேறு சண்டேவாக வந்துச்சு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வச்சுட்டாங்க. ஸோ அன்றைக்கி வந்து இவர் வேலைக்கு தான் வந்து போயிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஒரு நாள் கூட வீட்டில் இல்லை. அப்புறம் வெளியில் எங்கே போகணும்னு நினச்சா கூட ஏதோ விசேஷம் அப்படின்னா கூட இவர் லீவ் போடல. இவர் மட்டும் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தார். ஒரு நாள் கூட வந்து லீவ் போடல. ஸோ லீவ் பர்மிஷன் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லிட்டாங்கப்பா. அதனால லீவ் தரல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவரும் இல்லாததுனால அங்கே இருந்தாங்கன்னா பாப்பா இல்லை அம்மா வந்து பிடிப்பாங்க. ஸோ இங்கே வந்து இவரும் நானும் மட்டும்தானே. அப்போ இவரும் இல்லாமல் நான் மட்டும் எப்படி தனியாக விட்டு எடுக்க முடியும்? ஒரே இதுவாக நான் மட்டும் பேசி எடுக்க முடியும். அப்போ இல்லை யாராவது காட்டினா தான் நானே எதாவது காட்டுற மாதிரியா இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கும். நானே எடுத்து நானே காட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே இங்கே வந்து ஒய்ஃபை வந்து வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், வைக்க முடியாதுன்ற நிலைமை வந்து ஆயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தோம், இங்கே வந்து இந்த ஊரில் யாருமே ஒய்ஃபை வச்சில்ல, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்க. ஸோ அதனால் உங்களுக்காக இழுக்கணும்னா விழுப்புரத்து வந்து தான் லைன் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் கேட்டிருக்காங்க. அவங்க இப்போ தான் பெட்டிஷனே போட்டிருக்காங்களாம். அவங்க பெட்டிஷன் போட்டு அவங்களுக்கு வந்து தான் அதுக்கப்புறமா நமக்கு இழுப்பாங்களாம். ஸோ அதெல்லாம் எப்போ நடக்கிறது? அது இப்போ 1 மாதமே வீடியோ போடுறது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு வேறு இருந்தீங்க. ஸோ நினச்சும்பா அவன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. எனக்கு அது வேறு இது, ஐயோ இவ்வளோ பேர் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பர்சனலாகவும் கேட்டாங்க, அப்புறம் அங்கே அம்மாவோட சேனல் எல்லாத்துலேயுமே வந்து கேட்டாங்க ஏன் சரியாக வீடியோ போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒய்ஃபை இன்னமும் வைக்கல, அவங்க வைக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ நாங்கள் வந்து வெளியில் வேறு ஏதாவது ஒய்ஃபை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணார். ஆக்சுவலாக அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, ஃபைபர் லைன் இழுக்க முடியாதுன்றதுனால ஏர் ஃபைபர் புக் பண்ணோம். ஏர் ஃபைபர்னால் அது 5G நெட்வொர்க் கிடைக்கணும். 5G நெட்வொர்க் கிடைக்காதனால அதுவும் வைக்க முடியாதுன்ட்டாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போனாங்க. நாங்கள் ரொம்ப நாளாக சொன்னோம். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃபீஸ்லேருந்தே வந்து செக் பண்ணி, இல்லைங்க உங்கள் ஊரில் 5G நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் வைக்க முடியாதுன்ட்டாங்க. கிடைக்குது, சரியாக கிடைக்கல, விட்டு கிடைக்குதுன்றதுனால அது பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா பின்னாடி ப்ராப்ளம் வரும், நெட்வொர்க் ப்ராப்ளம், நீங்கள் அதனால் இது இப்போ பண்ண முடியாதுன்ட்டாங்க. அவங்களும் வந்து இல்லைங்க நீங்கள் ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. நாங்கள் ரோட்டில் நிற்கும் போதெல்லாம் வந்து நான் வந்து 5G ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு 5G வந்து காட்டும். பட் வீட்டில் இருந்தேன்னா 4G தான் காட்டுமே, 5G காட்டவே காட்டாது. ஸோ அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு 5G கிடைக்க மாட்டேங்குதுமா, 4G தான் கிடைக்குது அப்படி சொல்லிட்டு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வழியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்களும் திக்கு மூச்சு பார்த்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு விட்டுட்டோம் அந்த விஷயத்தையும். ஸோ பார்த்துக்கலாம் பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து அடிக்கடி அங்கேயும் போக முடியாது இல்லையா, அதனால் வைஃபை இல்லாததுனால அதுவும் கஷ்டமாகவே இருக்குது. என்னடா இது எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் வந்து சரண்யா கன்சீவாக இருக்கீங்களா? ஏன்னா அந்த கமெண்ட்லாம் போய் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதான் கேட்டிருந்தீங்க. கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறீங்க, நாங்களும் நிறைய கேட்டுகிட்டே இருக்கோம் சரண்யா கன்சீவாக இருக்காங்களா, அதனால தான் வீடியோ போடலையா, எதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ கன்சீவாலாம் எதுவும் இல்லை. கண்டிப்பாக கன்சீவாக இருந்தால் அந்த ஹாப்பியான மூமெண்ட் வந்து உங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிப்போம். ஸோ ஜெயஸ்ரீலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா வந்து சொன்னேன், நிறைய பேர் கேட்குறாங்க சரண்யா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் நீ இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அவனும் ரிப்ளை கமெண்ட் வந்து பண்ணியிருந்தா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் கன்சீவாலாம் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பேர் கேட்ட இந்த வீடியோ ஏன் வீடியோ போடல சரண்யா கன்சீவாக இருக்கீங்களா சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ரீசன் வந்து இதுதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் தான் முடிஞ்சிருச்சு. மார்ச் மாதம் ஃபுல் டைட்டு கொடுத்துட்டு நேற்றா டூருக்கு எடுத்துன்னு போனாங்க ஆஃபீஸ் மூலியமாகவே. ஓகே நிகழ்வு இவர் ஜாலியாக போய் டூரை என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ், என்னை வீட்டை தனியாக விட்டுட்டு. ஃபைனான்ஸில் வந்து டூர் கூப்பிட்டு போனாங்க சொல்லிட்டு இவர் வந்து போயிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஓகே நகரில் தண்ணியே வரலைங்க, வேஸ்ட்டாக போயிட்டு சும்மா கொட்டையாக நின்று அதில் குளிச்சுட்டு வரோம். ஸோ எப்படியோ போயிட்டு வந்தீங்களா.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இவர் வந்து இப்போ தான் வந்து டூர் போயிட்டு வந்தார். ஸோ இதோட மார்ச் மாதம் முடிஞ்சிச்சு. மார்ச் மாதம் தான் சண்டே ஃபுல்லாக லீவ் விடாமல் ஆஃபீஸாக வச்சு தள்ளினாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மார்ச் மாதம் முடிஞ்சு ஏப்ரல் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏப்ரல் மாதத்தோட ஃபஸ்ட்டு சண்டே இது. ஸோ ஃபஸ்ட்டு சண்டேல நாங்கள் வந்து மொதல் வீடியோ எடுக்கிறோம். எங்கேயோ போய் தொலைங்க மார்ச் மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க. இனிமேல் லீவ் போட்டுக்கோங்க சொல்லிட்டு ஒரு நாள் டூர் கூட்டு போய் இன்றைக்கி சண்டே லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்லி லீவ் விட்டாங்க. இனிமேல் வர சண்டே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லீவ் விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவோம். ஸோ மறக்காமல் வீடியோஸ்லாம் பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதில் வந்து சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நிறைய ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அத்தை மாமா எல்லாம் காட்ட சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அவங்களையும் வந்து கூடிய சீக்கிரம் காட்டுறோம். ஹோம் டூர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எங்கடா போட்டால் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ இப்போ அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக ஹோம் டூர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். கண்டிப்பாக ஹோம் டூரும் வந்து போடுவோம். ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, யாரெல்லாம் இருக்கீங்க, எல்லாம் கும்பலாக ஒன்றா தான் இருக்கீங்களா அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கும் வந்து ஆன்சர் இப்போயே சொல்லிடலாமா எத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் இல்லை மொனோவில் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இவரு அவங்க அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு குட்டி பேபி ஒருத்தவங்க இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோவில் கூட பார்த்துட்டு பின்னாடி ஒரு பேபி இருக்குது, அந்த பேபி யாரோட பேபின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ வேறு யாரும் இல்லை, அது வந்து எங்கள் அண்ணனோட பேபி தான். அவங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் போதே தெரியாது, ஜாலியாக போவோம். அப்புறம் அத்தை மாமா நாங்கள் 2 பேர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தரும் குட்டி பாப்பாவோட சேர்த்து 7 பேர் கும்பலாக ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கும். ஒரே ஒலை தான் வச்சு எல்லாருக்கும் நாங்கள் எல்லாம் வச்சு சாப்பிட்றோம். யாரும் வந்து தனித்தனியாகலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒலை வைக்கல. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா Q&A போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. சரி உங்களோட டவுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கமெண்ட்ஸில் கேட்குறதுக்கு பதிலாக Q&Aல கேளுங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கான பதில் வந்து சொல்லுவோம். ஏன்னா நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்க, குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க, யார் யார் கேரக்டர்லாம் எப்படி, அப்புறம் இவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அத்தை மாமா என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களோட பேர், அவங்கள காட்டுங்க அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கான பதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா Q&Aல கேளுங்க, கண்டிப்பாக வந்து சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறது அத்தை மாமாக்கெலாம் தெரியும். அவங்களாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா போடுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்கள காட்டலான்னு பார்த்தா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து புதுசு இல்லையா. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அப்போ வருவாங்கள்ல அப்போ ஆமாம் அந்த டைமில் காட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி, அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தாலும் காட்டலாம். அப்படி இல்லைன்னா நடுவில் ஏதாவது சொல்லி அத்தைகிட்ட சொல்லி வீடியோவில் வாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் தெரியாதுன்னா எப்படி இது பண்ணுறது. நான் இன்றைக்கே வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். பாய்.